நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மறைந்த சிங்கப்பூர் பிரதமர் லீ குவானின் உடல் இன்று அடக்கம் செய்யப்படுகின்றது. இறுதிச் சடங்கில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி சிங்கப்பூர் சென்றுள்ளார். லீ குவானுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியாவிலும் இன்று துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. லீயின் உடல் அடக்கம் செய்யப்படுவதையொட்டி சிங்கப்பூரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் இந்திய பிரதமர் மோடி, அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், ஜப்பான் அதிபர் ஷின்சோ அபே உள்ளிட்ட ஏராளமான உலக தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். லீயின் உடல் அடக்கம் செய்யப்படுவதையொட்டி சிங்கப்பூரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் இந்திய பிரதமர் மோடி, அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், ஜப்பான் அதிபர் ஷின்சோ அபே உள்ளிட்ட ஏராளமான உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். இது ஒரு துக்ககரமான நிகழ்வு. உலகம் முழுவதும் இருந்து மக்களும் தலைவர்களும் தங்களது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து வருகின்றனர். இன்று லீ குவான் யூவின் உடல் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் உள்ள கலாச்சார மையத்தில் இறுதிச் சடங்குகள் நடைபெறும். லீ குவான் யூவிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியாவில் இன்று ஒரு நாள் துக்க தினமாக அனுசரிக்கப்படுகிறது. தயானந்தன், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ். சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ இறுதிச் சடங்கு இன்று நண்பகல் 12 மணிக்கு நடைபெறுகிறது. அவரது இறுதி ஊர்வலம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. அவருக்கு அஞ்சலி செலுத்த கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் சாலையின் இரு மருங்குகளிலும் பல்லாயிரக்கணக்கானோர் கூடியுள்ளனர். அந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். சிங்கப்பூரின் முதல் பிரதமரான லீ குவானின் இறுதிச் சடங்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய உடலை வைத்துள்ள சவப்பெட்டியை இப்பொழுது இறுதிச் சடங்கிற்காக எடுத்துக் கொண்டிருக்கும் காட்சிகளை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
அங்கிருக்கும் ஆயிரக்கணக்கானோர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது அவருடைய இறுதிச் சடங்கிற்காக காத்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரது சவப்பெட்டியை வாகனத்தில் ஏற்றிக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரது குடும்பத்தை சார்ந்தவர்கள் மற்றும் அங்கிருக்கும் ஆயிரக்கணக்கானோர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது அவருடைய இறுதிச் சடங்கிற்காக காண காத்திருக்கின்றனர். சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ இறுதிச் சடங்கு இன்று நண்பகல் 12 மணிக்கு நடைபெறுகிறது. அவரது இறுதி ஊர்வலம் தொடங்க உள்ளது. அவருக்கு அஞ்சலி செலுத்த கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் சாலையின் இரு மருங்கிலும் பல்லாயிரக்கணக்கானோர் கூடியுள்ளனர். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இறுதி ஊர்வலமானது தொடங்கியுள்ளது. அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கவச வாகனத்தில் அவருடைய உடலானது கொண்டு செல்லப்படுகிறது. அந்த நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
லீ குவான் யூவின் இறுதிச் சடங்கில் அவருடைய உடல் கவச வாகனத்தில் கொண்டு செல்லப்படுகிற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது அவருடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டிருக்கின்றனர். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மற்றும் அங்கிருக்கும் ஆயிரக்கணக்கானோர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது அவருடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டிருக்கும் நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். சிங்கப்பூரின் முதல் பிரதமரான லீ குவான் யூவின் இறுதிச் சடங்கை நேரடி காட்சிகளை பார்த்தோம். இனி மற்ற செய்திகளை பார்க்கலாம். சிங்கப்பூரின் முதல் பிரதமரும் அந்த நாட்டை உலக அளவில் முக்கிய பொருளாதார ஆற்றல் மிக்க சக்தியாகவும் மாற்றிய லீ குவான் யூவின் வாழ்க்கை குறிப்பை பார்ப்போம். லீ குவான் யூ 1923ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் பிறந்தார். லண்டனில் 1949ஆம் ஆண்டு தனது படிப்பை முடித்து சிங்கப்பூர் திரும்பிய அவர் படிக்கும் காலத்தில் விளையாட்டிலும் சிறந்து விளங்கினார். அரசியல் வாழ்க்கையின் தொடக்கமாக கடந்த 1951ஆம் ஆண்டு லேகாக் என்ற கட்சியின் தேர்தல் முகவராக பணியாற்றினார். அரசியலில் ஓரளவு தேர்ச்சி பெற்ற பிறகு கடந்த 1954ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி மக்கள் செயல் கட்சியை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றினார். சிங்கப்பூரின் அப்போதைய பிரச்சினையே மொழிதான் என்ற நிலையில் சீன மொழி பேசிய பெரும்பான்மையோருக்கும் ஆங்கிலம் பேசிய 20%த்தினருக்கும் இங்கிலாந்தின் காலனி ஆதிக்கத்தை குறைப்பதே முக்கிய நோக்கமாக இருந்தது. இதற்கான பணிகளில் திறம்பட செயல்பட்ட லீ தனது அரசியல் செல்வாக்கை பெரிதும் வளர்த்துக் கொண்டார். கடந்த 1957ஆம் ஆண்டு அவர் அக்கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். இந்த பதவியில் 1992ஆம் ஆண்டு வரை அவர் நீடித்தார். 1959ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தல் மூலம் சிங்கப்பூரின் முதல் பிரதமர் ஆனார் லீ. ஆயிரத்து 1953ஆம் ஆண்டு முதல் 1990ஆம் ஆண்டு வரை அவரது தலைமையிலான மக்கள் செயல் கட்சி 7 முறை வெற்றி பெற்றது. 1990ஆம் ஆண்டு வரை பிரதமராக இருந்தவர் பின்னர் மூத்த அமைச்சராகவும் செயல்பட்டு வந்தார். பின்னர் பதவியில் இல்லாத போதும் அந்நாட்டு ஆட்சியில் முக்கிய ஆதிக்கம் செலுத்தினார். சுதந்திரம் பெற்றபோது பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி தவித்த சிங்கப்பூரை உலகின் தலைசிறந்த நாடாக மாற்றியதில் லீயின் தனிப்பட்ட உழைப்பே முக்கிய பங்காற்றியது என்று இன்றும் பல அரசியல் விமர்சகர்கள் கூறுவதுண்டு. அந்த அளவுக்கு பெயரெடுத்த லீ தனது இறுதி காலத்தில் உடல் நிலை சரியில்லாமல் கடந்த பிப்ரவரி மாதம் சிங்கப்பூர் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பெற்று வந்த அவர் உடல்நலக் குறைவின் காரணமாக காலமானார். எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.